நான் சொல்ல வர கேட்டகரிங்க, இன்னைக்கு வந்து படித்து வேலைக்கு போய் 5 வருஷம் நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகிட்டு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, குடும்பம் இருக்குது, வருமானம் இருக்குது, நல்ல புலன்லாம் இருக்குது. 30 வயசில் ஒரு இளைஞன் வந்து அரசியலுக்கு வந்து டெடிக்கேட்டடாக 10 நிமிஷம் வேணாம், நான் வந்து நாட்டுக்கு சேவை செய்யணும், சமூக மாற்றத்துக்கு உழைக்கணும்ன்ட்டு வரான். அவன் எந்த கட்சியில் போவான்? தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் அவனுக்கு ஸ்கோப் கிடையாது. 10 நந்திங்க அவன் முன்னால் நிற்கும். ஓரளவாவது ஸ்கோப் இருக்க இடம் பிஜேபி. எப்படி வர முடியும் மேலே? அது நல்லதா? பிஜேபியில் தான் போய் சேரணும் அவன். அது நாட்டுக்கு நல்லதானா? நோ, சர்டன்லி நாட். இங்கே வந்து நிற்குது வாரிசு அரசியல். இது எதுலேருந்து வருதுன்னா, ஜனநாயகம் செழுமை அடையலை, சொத்தை காப்பாற்றுறதுக்கு வருது. அரசியல் என்பது பெரும் பணக்காரர்களோட வேலையாக மாறிடுச்சு. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது ஏட்டு சுரக்காய். எல்லாம் தான் கொள்ளடிக்கிறான், நல்லா தானே இருக்கானுங்க. 90 வயசு 100 வயசு வாழ்ந்து தானே சாப்பிட்றானுங்க. அப்போ பார்க்குறவன் என்ன நினைப்பான்? கிடக்குறான் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றா வெங்காயம், நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ். அப்போ அது எங்கே போய் நிற்கும்னா, வாரிசு அரசியல் நிரம்பி வழியுதுன்னா அது போய் வலதுசாரி தத்துவத்தில் நிற்கும். இல்லை, இன்னைக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குல்ல. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில் இளைஞர்கள் போகிறாங்க, விஜய் பக்க இளைஞர்கள் போகிறாங்க. அப்படின்னும் போது ஓகே, இங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை, இவங்களாம் எதிர்க்கிறாங்கப்பா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வருவாங்க தானே. காலப்போக்கில் இன்னும் நாள் ஆகும்ல. இப்போ இவங்க இன்னமும் வந்து ஒரு இந்த 10% ஓட்டை தாண்ட முடியல. மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் அந்த மாற்றம் வரலன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? திரும்பவும் சொல்கிறேன், ஆஸ் அ கான்செப்ட் தான் நான் பேச முடியும். இண்டிவிஜுவல்ஸ் எப்படி இருக்காங்கிறத பற்றி இல்லை. இந்திய ஜனநாயகத்தோட ஒரு நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய தீமையா, சாபக்கேடா, அழுகிய ஒரு சீழ்பிடித்த புண்ணா வாரிசு அரசியல் மாறிடுச்சு. அருவருப்பாக இல்லை இதை பார்க்குறதுக்கு. உண்மையான ஜனநாயகவாதி வாரிசு அரசியலை கேட்டால் அது முகத்தில் காரி உமிழ்வான். ஆஸ் அ கான்செப்ட், நாட் இண்டிவிஜுவல்ஸ். சசி தரூரின் அந்த கட்டுரை காலத்தே எழுதப்பட்ட ஒரு கட்டுரை, இந்திய ஜனநாயகத்திற்கான ஒரு வேக்கப் கால், அறைகூவல். எழுதியவருக்கு நோக்கம் இருக்கலாம், ஆனால் அவர் சொல்லிய கருத்துக்கள் ஒவ்வொரு இந்தியனும், சமூக அக்கறை கொண்ட ஒவ்வொருவரும் வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு